ஹாப்பி தீபாவளி. கண்டிப்பா போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க, எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்க. நண்பர்களே, எல்லாரும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதுக்காக நாங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மாற்றுப்பாதையோட 9ஆம் ஆண்டு தீபாவளி திருவிழா ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக, இதுக்கு மேலே என்ன வேணும் லைஃப்பில், இதை விடையா நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் கிடச்சிட போகுது அப்படின்ற ஒரு தீபாவளியாக தான் எங்களுக்கு இந்த மாணவர்களுக்கு கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்துச்சு. இந்த மாற்றுப்பாதை தீபாவளி கொண்டாட்டத்தில் 70 பேருக்கு பார்த்திங்கன்னா நம்ம தீபாவளிக்கான பொருட்கள் கொடுத்துருக்கோம். அதில் 20 பேர் பார்த்திங்கன்னா சாலையோர வீடற்ற உறவுகள், அவங்களுக்கெல்லாம் காலையிலே போய் நாங்கள் கொடுத்தாச்சு. மிச்சம் 50 பேர் பார்த்திங்கன்னா நம்ம மாற்றுப்பாதையிலேருந்து டைரெக்டாக லிஸ்ட் எடுத்து அவங்கள வெரிஃபை பண்ணி கஷ்டப்படக்கூடிய மாணவர்கள், அப்புறம் ஆதரவில்லாத ஏழை மாணவ மாணவிகளுக்கு தீபாவளிக்கு நம்ம பொருள் கொடுத்துருக்கோம். ரொம்பவுமே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இதற்குண்டான வேலைப்பாடுகள் எங்களுக்கு செய்ய அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அவ்வளோ சந்தோஷமாக ஏற்றுக்கும் போது அதை விட வேறு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்குமே போய் பார்த்திங்கன்னா நாங்கள் இண்டிவிஜுவலாக அவங்களோட ஃபோன் பண்ணி அவங்களுக்கு வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸோட அளவு, அவங்க எங்கே இருக்காங்க, இத்தனை மணிக்கு வந்துடுங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்லி 1க்கு 2 தடவை கால் பண்ணி அவங்கள சொன்னோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் நாங்கள் முன்னாடியே போய் லிஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் யார் யாருக்கு என்னென்ன ட்ரெஸ்லாம் வேணும் அப்படின்ட்டு அவங்களோட லிஸ்ட்டும் எடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சைஸ் எடுத்திருந்தோம். அவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருந்தோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேறு வந்துட்டாங்க, அவங்களுக்கும் நாங்கள் சேர்த்தே எடுத்து கொடுத்துட்டோம். ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஹாப்பியாக அவ்வளோ ஒரு முகத்தில் புன்னகையோடு ஏற்றுக்கிட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த தீபாவளி. அது மட்டும் இல்லாமல் நமக்காக நம்ம இந்த தடவை எப்போயுமே தீபாவளி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இல்லைன்னா மாணவர்கள் அங்கே அழைச்சிட்டு வருவோம், இல்லைன்னா எங்கேயாவது ஒரு பூங்கா, ஒரு ஸ்டாப் அங்கே வர சொல்லி தான் எப்போயுமே நாங்கள் கொடுப்போம். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் கிடச்சிருந்துச்சு. பாண்டியாஸ் அகாடமின்னு சொல்லி நமக்கு அந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறவங்க நமக்காக அந்த ரூம் கொடுத்தாங்க. அது ரொம்ப பெரிய உதவியாக இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 60-70 பேருன்னும் போது அந்த ரூம் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அவங்க அந்த டைம் ரொம்ப கொடுத்தது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ரூமை தான் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். 2 நாளாக ரெடி பண்ணி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி, அப்புறம் அந்த பசங்களுக்கு நம்ம மாற்றுப்பாதையோட வீடியோ, அப்புறம் கெஸ்ட்டுக்கு நம்ம வீடியோவெல்லாம் போட்டு காட்டியிருந்தோம். அப்புறம் மோட்டிவேஷ்னல் வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வளர்ந்து வர ஏஐ டெக்னாலஜி பற்றி நிறையாவே மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. மாணவர்களுமே அதுக்கு உண்டான நாலேஜை கற்றுக்கிறட்டும், அதோட பேசிக் லெவல் எப்படி இருக்குது, நம்ம எப்படிலாம் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத நிறையா விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபோர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஏஐ ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தபால் நமக்கு ஆஃபீஸ் இருக்குது, அங்கேருந்து வந்திருக்காங்க. அவர் சஞ்சய், அவங்களோட ட்ரெயினர். இவங்க பாஸ்கர். நம்ம பாண்டியஸ் அகாடமியோட எக்ஸாம் என்ன தெரியுமா? வாய்ஸ் என்னென்ன கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு தெரியுமா? யூபிஎஸ்சி மூலமா என்னென்ன செலக்ட் பண்ணுவாங்க? நம்ம இருக்கிற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லேயே அதிகமாக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி நல்லா படிச்சா அவங்க நல்ல வேலைக்கு போறாங்க, அவங்க பசங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க அப்படி வளர்த்தீங்க அப்படின்னா அவனுக்குள்ளேயே கொஞ்சம் வந்துச்சு அப்படின்னா அடுத்த டிகிரி முடிக்கும் போது அவன் ஒரு ஐடியாலஜியில உள்ள வரும். இதுல எத்தனை பேர் 8th மேல இருக்கு? 8th மேல இப்போ படிச்சுட்டு இருக்கோம். யார் நல்லா 8th மேல படிக்கிறீங்கன்னா இனிமேல் நீங்க நியூஸ் பேப்பர் கண்டிப்பா படிக்க ஆரம்பிச்சு. ஏன் நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சோம்னா நடப்பு நிகழ்வுல இருந்து தான் 200 கொஸ்டினுக்கு 100 கொஸ்டினுக்கு மேல வரும். அது பசங்க கொஞ்சம் சின்ன பசங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. பசங்களாம் நீங்களும் கவனிச்சுக்கோங்க. சார் என்ன சொன்னாங்க, பாஸ்கரன் என்ன சொன்னாங்கன்னா 8th மேல படிக்கக்கூடியவங்க நியூஸ் பேப்பர் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ல 50% கொஸ்டின் ஆன்சர் டெய்லி இன்றைய கால நாட்டு நடப்பை பத்தி தான் வருதுன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள், இப்ப நம்ம கரூர்ல நடந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் யார் கொடுக்குறாங்க, எந்த கோர்ட்டு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துச்சுன்ற கொஸ்டின் முத கொண்டு வரலாம். நல்லா இருக்குங்களா? சரி, உங்களுக்கு படிக்க பிடிக்குமா இல்லை கேம்ஸ் விளாட பிடிக்குமா?
உண்மையே சொல்லுங்க, யாரும் உங்களை வைக்க போறது கிடையாது. இதெல்லாம் நிறைய செய்றீங்க. சரி, குடிக்கிறத விடுங்க. நிறைய படிக்கிறீங்களா இல்லை நிறைய விளையாடுறீங்களா? சரி, படிக்கிறவங்க மட்டும் கேட்டுருக்கீங்க. நான் விளையாடவே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்ல பசங்களா? சரி சரி சரி, கை ஓகே. நீங்க விளையாடுறதுல உங்களுக்கு வேலையும் கொடுத்து அதுக்கு சம்பளமும் கொடுத்தா உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? அப்ப அதுக்கேற்ற ஸ்டடிஸ் தான் இந்த ஏஐ. ஏஐனா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியுமா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதே உங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே இதே போனை யூஸ் பண்ணாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஆனா அதுல அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. போன் வரும், பேசுவாங்க, அது ரீசார்ஜ் பண்ணா மட்டும்தான் பேச முடியும். இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்லை. கண்டிப்பா ரீசார்ஜ் பண்ணாதான் பேச முடியும் வந்துருச்சுங்களா? நீங்க எந்த டவுட்னாலும் எதுல பாக்குறீங்க? இப்பெல்லாம் அவங்க எல்லாம் கேட்டுதான் தெரிஞ்சுக்குவாங்க. இப்ப உங்களுக்கு எல்லாமே போனுக்குள்ளேயே வந்துருது. கரெக்டுங்களா? அந்த மாதிரி படிக்கிறது தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதை பத்தி டெக்னிக்கலா அவர் சொல்லுவாரு, நான் ஜென்ரலா உங்களுக்கு சொல்றேன். சரியா? எந்த கேம் நீங்க 8th மேல படிக்க சார் சொன்னாங்களா? 8th மேல படிக்கிறவங்களா யாரு? 8th மேல படிக்கிறவங்க. உங்களுக்குலாம் டெக்னிக்கலா நிறைய இருக்கு. பர்டிகுலரா எல்லாரும் சேர்ந்து விளையாடுற கேம் என்ன கேம் விளையாடுவீங்க? சும்மா சொல்லுங்க. நான் டீச்சர் கிடையாது, ஒன்னும் உங்களை சொல்ல மாட்டேன். சும்மா ஜாலியா தான். இதுல என்ன இருக்கு? நீங்க என்ன கேம் விருப்பமா விளையாடி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள விளையாண்டுக்குவீங்கல்ல? ஃப்ரீ ஃபயர். அம்மா அவங்க சொல்றாங்க ஃப்ரீ ஃபயர், அவ்வளவு ஃபயரா விளையாண்டுருக்கீங்கல்ல? எதுனாலும் படிங்க, ஆனா விருப்பப்பட்டு படிங்க. ஸோ உங்களோட டிகிரி வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் டு அட்டெண்ட் த. ஆன் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணாங்க? லைட்டை வந்து ஆஃப் பண்ணாங்க இல்லையா? எப்படி ஆஃப் பண்ணாங்க? நீங்க இந்த நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஒரு மொபைல் போன் எடுத்து ஒரு பட்டன் அமுக்குவோம். இருந்த இடத்துல இருந்து இந்த ரூம்ல இருக்க எல்லா சுவிட்சும் வந்து ஆஃப் ஆயிடும், ஆன் ஆகும். இது நீங்க படத்துல எல்லாம் பாத்துருக்கீங்களா? என்ன படத்துல பாத்துருக்கீங்க? நிறைய படத்துல பாத்துருப்பீங்கல்ல. நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதெல்லாம் எப்படி நீங்க உங்க வீட்டுல பண்றது அப்படிங்கறத சொல்லித்தரோம். ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு போர்டு இருக்கும். ஒரு போர்டு அந்த லைட் பக்கத்துல வச்சுட்டு ஒரு சின்ன கனெக்ஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஈவன் இங்க இருந்து கிடையாது, வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து, வேற ஸ்டேட்ல இருந்து, ஈவன் வேற கண்ட்ரில இருந்து கூட உங்க வீட்டுல இருக்கிற லைட், ஃபேனு, அது மட்டும் கிடையாது, எல்லா ஒரு விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்றது வந்து நாங்க எப்படின்னு சொல்லிடுவோம். சரிங்களா? சோ இதுக்கு என்ன மார்க்கெட் இருக்கு, ஐ மீன் இதை படிச்சா என்னென்ன ஒர்க்குக்கு போகலாம் அப்படின்னு டவுட் இருக்கும் இல்லைங்களா? இப்போ ஏஐன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இந்த எல்லா விஷயத்துலயும் நம்ம ஏஐ வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணி ஒருத்தருக்கு பயன்படுற மாதிரி நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபியூச்சர் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. சரியா? இப்போ கவர்மெண்ட் ஜாப் சொன்னாங்க இல்லைங்களா? அதுக்கு ஈக்குவலா இதுலயும் நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கு. சரிங்களா? ஸோ எங்க ஆபீஸ் இங்கதான் பக்கத்துல பிபி ரூம்ல இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி ரோபோட்டிக்ஸ் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆட்டோமேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க சார் கிட்ட சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். சரிங்களா? ஓகேவாடா? ஸோ வந்த கெஸ்ட்டை எல்லாரையுமே வந்து பசங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு கொடுக்க சொல்லியிருந்தோம். அவங்களுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்தாங்க. ஒரு பசங்களாக வர சொல்லி அப்புறம் கொடுத்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து முடிக்கும்போது எங்களுக்கு வந்து 7:30 கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் வந்து 5:30க்கு பிளான் பண்ணியிருந்தோம், முடியும் போது 7:30 ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து எங்களுக்கு ஒத்துழைச்சு நாங்கள் கூப்பிட்டதுக்கு எல்லாருமே வந்து எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் நம்ம பண்ணுறோன்னா அதுக்கெல்லாம் யார் காரணம்? நம்ம மாற்றுப்பாதை நண்பர்கள் குழு. நம்ம நண்பர்கள் எல்லாருமே தான் காரணம். ஏன்னா அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நாங்கள் இதை செய்ய முடியாது. எங்கெங்கேயோ இருந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து கோடானாகோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. ஸோ வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு தருணமாக இருந்துச்சு இந்த தீபாவளி வந்து எங்களுக்கு. அனைவருக்கும் மாற்றுப்பாதையின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ட்ரெஸ் வந்துருச்சுல, ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்ததுக்கு. நல்லபடியாக சேஃபாக எல்லாரும் தீபாவளியை கொண்டாடுங்க. நன்றி. கண்டிப்பாக போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க எல்லாரும்.
இவ்வளோ நாள் உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இன்னும் மென்மேலும் நம்ம மாற்றுப்பாதை வளர உங்களோட ஆதரவை எப்பயுமே கொடுங்க. ரொம்ப நன்றி.